ஏதாவது ஒன்று தப்பாக போகும்போதோ, இல்லை நம்ம பிளான் பண்ணாத விஷயங்கள் நடக்கும்போதோ, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த திறன் வந்து நம்மள்ட்ட இருக்கிறதே இல்ல. கம்ப்ளீட்டாக உடைஞ்சிடுறோம். இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது நமக்கு. எதனால இப்படிலாம் நடக்குது? எப்படி வந்துட்டு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணிக்கலாம்? நீ சொல்ற மாரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம எல்லாமே பிளான் பண்ண மாரி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து தப்பு. நம்ம லிவ் பண்றதே ஒரு அன்சர்டன் வேர்ல்டு. அதை ஃபர்ஸ்ட் இயர் நிறைய பேர் மறந்துடுறாங்க. எல்லாம் நான் நினச்ச மாதிரி கரெக்டாக அப்படியே நடக்கணும். ஏன்னா நடந்துட்டுருக்கு சில விஷயங்கள்னால அப்படி நினைக்கிறாங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இங்கே எர்த்து எங்கே இருக்குது, எல்லாமே எங்கே இருக்குது, நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் அது ஒரு மாயையாக தான் தெரியும். அடுத்து நம்ம எப்போ இறந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கான்ஷியஸ் இருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒரு மாயையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு பொம்மைகள் தான், அவ்வளோதான். நமக்கு அவ்வளோலாம் கண்ட்ரோல் கிடையாது லைஃப் மேலே. வாட் எவர் த லைஃப் ஹஸ் டு ஆஃபர், அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்து இன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கிறது, இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் நம்ம எடுத்துக்கிறது முக்கியம். ஏன்னா அந்த ஆட்டிடியூடை வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துக்கல அப்படின்னா ரொம்ப கட்டம் திட்டி சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திட்டம் திட்டுவாங்க, இப்படி தான் இருக்கணும், என்னோட இந்த வயசில் நான் இதை செஞ்சிடணும், அந்த வயசில் அதை செஞ்சிடணும், இல்லை ஒரு நாள்லே பாருங்களேன் இங்கே நான் இத்தனை மணிக்கு இங்கே போகணும், ஒரு டக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா ஆச்சு போச்சுன்னு கத்துவாங்க. ஏன் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் இவ்வளோ பிளான் போட்டிருந்தேன். ஒரு சில பேர் கேஷுவலாக இருப்பாங்க, என்ன நடந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க. அது ஒரு பர்சனாலிட்டி டைப், இது ஒரு பர்சனாலிட்டி டைப்.